வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிராமத்து பாணியில் சூப்பரான ஆட்டுக்கறி வறுவல், அதுவும் மொச்சை உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஆட்டுக்கறி வறுவல் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆட்டுக்கறியை மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து 3/4 பங்குக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மொச்சையையும் உருளைக்கிழங்கையும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு 3/4 பதத்துக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த வறுவலுக்கு நம்ம ட்ரையாக ஒரு பொடி முதல்ல அரைச்சிக்கலாம். அதுக்கு வெறும் வாணலியில் சூடு பண்ணிவிட்டு அதில் மல்லி, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் கடலை பருப்பு இது போட்டு நல்லா பொன்னிறமாக அதை வறுத்துக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். கடைசியாக முந்திரி பருப்பையும் போட்டு அதை ஒரு நிமிஷத்துக்கு பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்துட்டு அதை ஆற வச்சு பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த பொருட்கள்லாம் வறுக்கிறப்போ தீயை மிதமாக வச்சுக்கணும், இல்லைனா கருகிரும். இப்போ நம்ம வறுவல் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு வாணலி சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அது காஞ்சதுக்கப்புறம் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுவும் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் ருசி நல்லாயிருக்கும். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அதைவே சேர்த்துக்கலாம். இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் ப்ரௌன் சுகர் சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை சுகரும் சேர்த்துக்கலாம். இது எதுக்குன்னா அந்த வறுவலுக்கு ஒரு பேலன்ஸ்டு ஒரு ருசியை கொடுக்கும். அதே மாதிரி இந்த வெங்காயமும் நல்லா பொன்னிறமாக வதங்கும். இந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, விழுது நான் இங்கே அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்க்குறேன். அது ஒரு நல்ல நிறத்தை கொடுக்கும் இந்த வறுவலுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் இதை சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா ஆட்டுக்கறி, அதை அதோட தண்ணியோடையே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம 3/4 பங்கு வேக வச்ச அந்த மொச்சையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா அதை கிளறி கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு சிம்மில் ஒரு 10 நிமிஷம் அதை நம்ம வேக விட்டுறலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடி, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அதை சுருள ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிரேவி மாதிரியே வேணும்னா நீங்கள் இதோட நிறுத்திக்கலாம். நான் இங்கே வறுவலாக செய்கிறனால அதை மூடி போட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை நான் சுண்ட விடுறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுடைய இந்த ஆட்டுக்கறி உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் தயாராகிடுச்சு. கடைசியாக வாசத்துக்கு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். கிராமத்து பானையில் ஆட்டுக்கறி உருளைக்கிழங்கு மொச்சை வறுவல் உங்கள் விருப்பத்துக்கு எந்த உணவு கூட வேணால் நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். ஒரு ரசம் சாதம் வச்சு கூட இந்த வறுவலை தொட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நாங்கள் சீரக சாதம், அவிச்ச முட்டையோட இந்த ஆட்டுக்கறி மொச்சை உருளைக்கிழங்கு வறுவலை ரசித்தோம். அதனால் நீங்களும் இந்த ஆட்டுக்கறி மொச்சை உருளைக்கிழங்கு வறுவலை வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஸ்ரீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.